ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆந்திரா ஸ்டைலில் பப்பு எப்படி செய்கிறதுன்னு நான் என் ஸ்டைலில் செஞ்சு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். களியோட சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கொஞ்சம் துவரம் பருப்பு, அப்புறமா பாசிப்பருப்பு 2 ஈக்குவல் அமௌண்ட்டில் ஒரு கப் எடுத்து நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கப்புறம் அடுப்பில் தான் சமைக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, தக்காளி. நான் இன்றைக்கி வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். இதில் தான் பப்பு செய்ய போகிறேன். சரி வாங்க பார்க்கலாம். பாத்திரம் சூடாகிங்க, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஜீரகம், கடுகு நல்லா பொறுப்பு வரட்டும். இப்போ பச்சை மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு இது போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் வச்சு பச்சை மிளகா, இஞ்சி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொன்னிறமாக வரட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அது ஒரு 3 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். நான் தக்காளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா மசிச்சு வரட்டும். இப்போ சீக்கிரம் வதங்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சீக்கிரம் மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற சாம்பார் தூள் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கீரையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதில் ஒரு 2-3 மினிட்ஸ் வேக விடுங்க. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கிற பருப்பை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு உப்பு, காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அதை கீழே எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு இன்னொரு தாளிப்பு கொடுங்க. மீன் வயலில் நான் சைடில் சாதம் வேக வச்சுருக்கேன். அது வெந்துட்டுருக்கேன். அது ரெடி ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் நெய்யில் தாளிப்பு கொடுத்தா தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 கரண்டி நெய் விட்டுக்குங்க. நெய் சூடானோடனே கடுகு, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, இது காஞ்ச மிளகா தான் போடணும். காஞ்ச மிளகா டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சாம்பாரில் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கலந்து விட்டுருங்க. இப்போ பப்பு ரெடி ஆகிடுச்சு. களி செய்வாங்க. களி செய்யறதுக்கு கொஞ்சம் சாப்பாடு விட்டு தண்ணியில் வேக வச்சுருக்கேன். சாப்பாடு போடும்போது அந்த மாவு கெட்டி கெட்டியாக இதாகாது. நல்ல மாவு களி நல்லா வரும். நல்லா கிண்டி விடணும். இப்போ இந்த வத்தல் நான் வீட்டிலேயே செஞ்சது, அரிசி வத்தல். அது சைடிஷுக்கு பொரிச்சு வச்சுக்கேன். நல்லா அது ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு டிஷ் எல்லாம். அது களி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா வெந்திருக்கணும். கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. இப்போ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. ஃபைனலாக டிஷ் ரெடி. இப்போ அந்த களியை வச்சு அது மேலே ஒரே ஒரு கரண்டி நெய் ஊற்ற போகிறேன். நெய் ஊற்றி அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பப்பு இருக்கு இல்லையா, அந்த பப்பை ஊற்றி அதில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவல். இது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கூட தொட்டுக்கிறதுக்கு வத்தல் நல்லாயிருக்கு. ஒரு கூட வச்சுங்க சாப்பிட்லாம். ஆனால் வத்தல் தான் நல்லா சைடிஷ். அதுக்கு கூட சாப்பாடு நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதிய சாப்பாடு இது தான். வாங்க சாப்பிட்லாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.